ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஐலி சீரியலோட எபிசோட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோர்ட்டில் வந்துட்டு அட்வொகேட் மினிஸ்டரோட மகன்கிட்ட எப்படி நீங்கள் உதயபெருமாள் தான் உங்கள் அப்பாவை கொன்னாரு அப்படிங்கிறதுக்கான சாட்சி என்ன, அது எப்படி நீங்கள் நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு இருந்துட்டு அவர் மகன் ஆமாம் எனக்கு நல்லாவே தெரியும் அவர் தான் எங்கள் அப்பாவை கொன்னாருன்னு. ஏன்னா பென்ட்ரைவ் விஷயமா எங்கள் அப்பா கிட்ட அவர் தான் வந்து பேசிகிட்டு இருந்தார். நான் இருக்கிறப்பவே அவர் வந்திருக்காரு. இதை பற்றி பேசிட்டு பென்ட்ரைவ் விஷயமா எங்கள் அப்பா கிட்ட அவர் பேசுனது நானே கேட்டிருக்கேன். அப்போ எனக்கு வேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் பேசுகிறாங்க, நான் வெளியே கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் அவரும் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மறுபடியும் போயிட்டு திரும்பி வந்திருக்காரு. திரும்பி வரும்போது தான் அவர் எங்கள் அப்பாவை கொன்றுருக்காரு. அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அட்வொகேட் அவரை போக சொல்லிவிட்டு எஸ்ஐயை வந்துட்டு விசாரிக்கிறாங்க. எஸ்ஐ கிட்ட கேட்குறாங்க, இந்த கேஸோட கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு எஸ்ஐ இல்லை இந்த கேஸோட இது என்னங்கிறது எங்களுக்கு இன்னும் விசாரிக்கிறதுக்கு இன்னும் டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஜட்ஜு கிட்ட சொல்கிறாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்களையும் போக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜு இருந்துட்டு இந்த கேஸில் பல திருப்பங்கள் இருக்கிறதுனால இவர் வந்துட்டு 14 நாள் ரிமாண்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுடுறாரு. அதுக்கப்புறம் உதயபெருமாளோட ஒய்ஃப் செல்வநாயகி இருந்துட்டு என்னது இன்னும் 14 நாள் அவர் ஜெயிலுக்குள்ளே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிடுறாங்க. அப்புறம் எல்லாருமே அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் உதயபெருமாள் கோர்ட்டை விட்டு வெளியே வரப்போ மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அப்புறம் இதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், என்னாச்சுன்னு தெரியல, ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துடுச்சாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பம் மொத்தமும் போய் அவங்க போய் தூக்குறதுக்காக போகிறாங்க. அதுக்கப்புறம் அவரை தூக்கி எடுத்து ஆம்புலன்ஸில் போட்டு போயிடுறாங்க. அப்புறம் இது எல்லாம் தெரியாத மோனிகா இருந்துட்டு எப்படியாவது உதயபெருமாள் நியூஸை நம்ம சேனலில் ஹைலைட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை டெலிகாஸ்ட் பண்ணுங்கள், அவரை நோக்கி அவர் வெளியே வருவார், அவரை நோக்கி கேமரா வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆளுகளுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக ஐலி வர்றாங்க. என்ன மோனிகா இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நக்கெல்லாம் கேட்குறாங்க. ஓ உதயபெருமாள் மாமா வருவார்னு சொல்லிட்டு இங்கே நின்றுட்டுருக்கிறீங்களா, அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் போகுது பாரு, அந்த ஆம்புலன்ஸில் தான் எங்கள் மாமா போகிறாரு, இது கூட தெரியாமல் இங்கே வந்து நின்றுட்டுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஐலி சிரிக்கிறாங்க. அதுக்கு இருந்துட்டு மோனிகா நம்பாமல் அவங்க ஆளுக்கிட்ட அங்கே வெளியே வருவார், அவரை முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இவளை பார்த்துட்ருக்காம அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்கிறாங்க நம்பாமல். அப்புறம் உடனே ரித்திகா அங்கேருந்து வராங்க. ரித்திகாவை பார்த்தோன்னே என்ன ரொம்ப நேரம் ஆனையுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ரித்திகா எங்கே உங்கள் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கள் மாமா ஆம்புலன்ஸில் போயிட்டார், அவர் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார், அதனால் அவருக்கு ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவங்க ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா மோனிகா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மோனிகா ஷாக்காய் அப்படியே நின்றுடுறாங்க. இதைத்தானே நானும் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐலி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மோனிகாவை வந்துட்டு ரித்திகா கையை பிடிச்சி இழுத்துட்டு தனியாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு செல்வநாயகி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா இன்னுமே 14 நாள் அவர் ஜெயிலில் இருக்கணுமா, அது பத்தாதுக்கு இவர் வேறு மயக்கம் போட்டு வேறு கீழே விழுந்துட்டார், ஏதோ ஹார்ட் அட்டாக்காக என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் உடனே ஐலி இருந்துட்டு கவலைப்படாதீங்க அத்தை, இது வந்துட்டு பொய்யான மயக்கம் தான், அவர் நடிக்கிறதுக்காக தான் அப்படி மயக்கம் போட்டாங்க, இந்த மோனிகாவை திசை திருப்பதற்காக தான் இப்படி மயக்கம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் மோனிகாவையும் ரித்திகாவையும் காட்டுறாங்க. ரித்திகா இருந்துட்டு தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு இந்த ஐலியும் இந்திராவையும் ஒன்று சேர்ந்துட்டு நம்மளை இது பண்ணுறாங்க, திசை திருப்புறாங்க, அவங்க ஒன்றா இருந்தால் நம்மளோட பிளான் எதுவுமே ஜெயிக்காது போல், அவங்க 2 பேர்த்தையும் முதல்ல தனித்தனியாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா மோனிகாட்ட சொல்கிறாங்க. மோனிகா இருந்துட்டு இந்த ஐலி தான் இவ்வளோக்கு காரணம், இவங்கள பழி வாங்காமல் விட மாட்டேன், ஃபஸ்ட்டு என்னுடைய என்கேஜ்மெண்ட்டுக்கு இந்த இந்திராணியை வர வச்சு அவளை பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மோனிகா ஆக்ரோஷமாக கத்திட்டு இருக்கிறாங்க. அதோட எபிசோட் முடிஞ்சிடுது. தேங்க்யூ.